வணக்கம். நம்மள கொஞ்சம் பேர் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது எப்படி வாங்கணும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா நிறைய ஃபோர்ஜரி வெப்சைட்ஸ் இருக்குது, நிறைய பீப்புள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்து காசு கொடுத்து மாட்டிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி சேஃபாக எப்படி வாங்கலாம், அது வாங்குறதுக்கு முன்னாடி என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸு, நான் அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் வாங்கினேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ 2 டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியும், லிஸ்டட் அன்லிஸ்டட். லிஸ்டட் ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இது பிஎஸ்சி என்எஸ்சிலாம் ட்ரேட் ஆகும். ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும், விற்கிறவர் என்ன ப்ரைஸ்க்கு விற்கிறாரு, வாங்குகிற நம்ம என்ன ப்ரைஸை கேட்குறோம். இது கிளியராக ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது. அதே மாதிரி நம்ம நாளைக்கு இது வாங்கிட்டு விற்கணும்னா இமீடியட்டாக விற்றா உங்களுக்கு பைசா உடனே வந்துடும். இது கம்ப்ளீட்டாக ரெகுலேட்டட் பை செபி. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நாளைக்கு செபிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது லிஸ்டட் ஸ்டாக்ஸ். அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸை பொறுத்தவரையும் லிஸ்ட் ஆகலை, அதாவது ஐபிஓ வழியாக வரலை. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரீ ஐபிஓ ஸ்டாக்ஸு. இதில் ப்ரைஸ் டிரான்ஸ்பரன்சின்னு எதுவும் கிடையாது. ஸோ வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அவங்க என்ன போடுறாங்களோ அதுதான் ப்ரைஸோ தவிர நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. விற்கிறவர் என்ன ப்ரைஸ்க்கு விற்கிறாரு அப்படின்றது தெரியும். ஏன்னா ஒரு இன்டர்மீடியேட் இருப்பாங்க, அவங்க சொல்கிறது தான் ப்ரைஸு. அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் இதை வாங்கிட்டு விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே விற்க முடியாது. சில ஸ்டாக்ஸ் பார்த்து ஹாட்டாக இருக்கும், இல்லாட்டினா மோஸ்ட் ஆஃப் த இது அந்தளவுக்கு ஹாட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் விற்கணும்னு நினச்சா உடனே வாங்குறதுக்கு பையர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ லிக்விடிட்டி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ரெகுலேட்டட் பை செபி கிடையாது. அதனால் நாளைக்கு விற்கிறது வாங்குறதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் யார்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஆனால் அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் வாங்கினா சில கம்பெனிஸ் ஹாட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்எஸ்சி, என்எஸ்டிஎல் இதெல்லாம் பயங்கர ஹாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அன்லிஸ்டடில். நிறைய பேர் நல்ல கெயினும் பார்த்துருக்காங்க. ஸோ அதனாலேயே நிறைய பேர் இப்போது அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. நம்ம இந்த வீடியோவில் எப்படி வாங்குறது எல்லாரும் பார்த்துடலாம். நான் ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் ப்ளஸ் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி எந்த சந்தேகம் இருக்கா இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல ஃபண்டை ஒரு லாங் டேர்ம் வாங்கணும், உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி, இல்லை ஒரு நல்ல ஸ்டாக்ஸை வாங்கணும், லாங் டேர்ம்க்கு வச்சுக்கணும், இல்லை உங்கள் கரண்ட் போர்ட்ஃபோலியோ அந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரல, அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸ் இருந்தாலும் இங்கே கொடுத்துக்கிற கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் நீங்கள் எனக்கு கனெக்ட் பண்ணலாம். நிறைய வெப்சைட் இருக்குது வாங்குறதுக்கு. ஸோ நான் எந்தெந்த வெப்சைட்டில் போய் வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாக்கிஃபைன்றது ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் உள்ளார போனீங்கன்னா இதுதான் அதோட வெப்சைட்டு. உள்ளார எல்லாத்தையுமே காமிக்கும், என்ன மாதிரி கம்பெனிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி, இவங்க அன்லிஸ்டட் இது அப்படின்றது காமிக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அன்லிஸ்டட் ஷேர் ப்ரைஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வரும். இங்கே அபவுட் அன்லிஸ்டட். ஸோ இந்த சைடு இருக்கிறதெல்லாம் கம்பெனிஸ் இருக்குது. ஏவி தாமஸ், அப்போலோ கிரீன் எனர்ஜி, ஆக்சில்ஸ் இந்தியா, நம்ம டிவிஎஸ் குரூப், சென்னை சூப்பர் கிங்ஸ், நம்ம கிரிக்கெட் டீம், அது 191 ரூபாயில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சைடு இருக்கிறதுலாம் அதோட ப்ரைஸ். கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ங்களா, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டடில் 452 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு எல்லாம் தெரிஞ்ச என்எஸ்சி, என்எஸ்டிஎல்ஸோட ப்ரைஸ் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளார அப்படியே நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, என்எஸ்டிஎல் இருக்குங்களா, அது சிடிஎஸோட கவுண்டர் பார்ட்டு. ஸோ என்எஸ்டிஎல் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அன்லிஸ்டட் ஷேர்ஸோட ப்ரைஸ் 1234 ரூபாய். அதே மாதிரி நம்ம என்எஸ்சி இந்தியா இருக்கு இல்லைங்களா, பிஎஸ்சி மாதிரி என்எஸ்சி இருக்கு இல்லைங்களா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒருவோட ஷேரோட விலை விலை 2436 ரூபாய். ஸோ இதுக்கப்புறம் இது ஃபர்தராக கிளிக் பண்ணி உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இது காமிக்கும். இதோட புக் வேல்யூ, இதோட பி, இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்கும். ஃபேஸ் வேல்யூ எல்லாமே இதில் இருக்கும். என்எஸ்டிஎல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1634. ஸோ இதோட உள்ளார போயிட்டு நமக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அது எல்லாம் பார்க்கலாம். இதோட ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 84 ரூபா, பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 83.1. ஸோ அதை மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இங்கே இருக்குது. அடுத்ததாக வெப்சைட் பார்த்தீங்கன்னா starinvestor.inன்ற வெப்சைட்டு. ஸோ இங்கே போனீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அவைலபிள். இந்த வெப்சைட் தான் நான் காமிக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி இந்தியா எல்லா டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் நம்ம என்னன்றதை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே சைட்டில் பார்த்து முடிவு பண்ண வேண்டாம். ஸோ எல்லா சைட்லையும் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 2370 இந்த வெப்சைட்டில் போட்டிருக்கு. ஸோ இது ஒரு வெப்சைட்டு. ஸோ இது வெப்சைட்டில் நீங்கள் போய் எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம், நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லா அன்லிஸ்டடும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இங்கே காமிக்குது பாருங்கள் எல்லாமே. இங்கேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் என்எஸ்டிஎல் இருக்குது. நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, என்எஸ்டிஎல், என்எஸ்சி இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஓடிஸ் இருக்குது, எலிவேட்டர் கம்பெனி, நம்ம ஓயோ சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஹோட்டல்ஸு அது கூட இருக்குது அன்லிஸ்டட்ஸு. அதோட நீங்கள் ப்ரைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா delisted.stocks.in. ஸோ இங்கே எங்கே போனால் இந்த வெப்சைட் போய்ட்டு கரண்ட் ஆஃபரிங் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இவங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க, அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸு, அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது இங்கே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன மெயினாக பார்க்கணுன்னா ஒவ்வொரு இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம்
போட்டு நீங்கள் கம்பேர் பண்ணணும் என்ன ப்ரைஸ் விற்கிறாங்க அப்படின்றது. ஸோ இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுதான். ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ் இங்கே காமிக்கிற ப்ரைஸை வச்சுட்டு ஸோ அவங்க கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் கால் பண்ணணும். கால் பண்ணிங்கன்னா அங்கே கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு இது நெகோஷியபிள் தான், இங்கே கொடுத்துருக்க ப்ரைஸ் தான், இல்லை நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வாங்குங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் நீங்கள் கம்மி பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் 2-3 பேர்கிட்ட பேசிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பேனிக் ஆகாமல் நிதானமாக யோசிங்க, இந்த ப்ரைஸ் இது ஒர்த்தா அப்படின்றது பாருங்கள். இதுக்கு டிமாண்ட் இருக்கான்னு பாருங்கள். மெயினாக இப்போ நிறைய கம்பெனிஸ் இங்கே அன்லிஸ்டட் இருக்குது. இப்போ ஏராளமாக நம்ம ஏதாவது ஸ்டாக்கை வாங்கிட்டு அன்லிஸ்டட் அது நாளைக்கு விற்காட்டினா நான் யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லாட்டினா அது உங்கள்கிட்டே தங்கிடும். ஸோ அதனால் இதில் அந்த ரிஸ்க் இருக்குது. ஸோ எந்த ஸ்டாக்கு ஹாட்டாக இருக்கோ, ஐபிஓ க்ளோஸாக வர மாதிரி இருக்கோ அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். பட் ப்ரைஸ் பொறுத்தவரையும் அது நீங்கள் உங்களுடைய ஃபுல் ரிஸ்க் நீங்கள் தான் பார்த்துக்கணும். எந்த ப்ரைஸு எந்த ஒரு கைடன்ஸுமே கிடையாதுங்க. இது அவங்க சொல்கிறது தான் ப்ரைஸ். இதில் ஒரு முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ட பேசுனீங்கன்னா அவங்க ப்ரைஸ் நீங்கள் குவான்டிட்டி ப்ரைஸ் உங்களுக்கு 2 பேருக்கும் அக்ரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்வாய்ஸ் ஒன்று அனுப்புவாங்க. ஸோ அதில் வந்து டீட்டெயில்ஸாக இருக்கும், என்ன ப்ரைஸ், என்ன குவான்டிட்டி, அதோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அவங்க என்ன கேட்பாங்கன்னா உங்களுடைய கிளைண்ட் மாஸ்டர் லிஸ்ட் கேட்பாங்க, சிஎம்எல் கேட்பாங்க. நீங்கள் எந்த இதில் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ ப்ரோக்கிங் வழியாக, ஸோ அதோட வந்து கிளைண்ட் மாஸ்டர் லிஸ்ட் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, டிமார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த இன்வாய்ஸை பார்த்துட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும். அவங்க ஃபுல் அமௌண்ட்டு கேட்பாங்க, பார்ட் அமௌண்ட்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஃபுல் அமௌண்ட்டை கொடுக்கணும். அது அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க டீட்டெயில்ஸ், அந்த பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அது கம்பெனி அக்கௌண்ட்டாக இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டான்னு பார்க்கணும். ஸோ இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஒன்லி கம்பெனி அக்கௌண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு நிறைய பல்க் குவான்டிட்டி வாங்க போகிறேன் அப்படின்னா எடுத்தோடனே பல்க் குவான்டிட்டி வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்மால் குவான்டிட்டிக்கு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா அப்படின்றத கேட்டுங்க. நீங்கள் பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதை கேட்டுட்டு தெளிவாக வாங்குங்க. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்எஸ்டிஎல் ஷேர் வாங்கினேன், என்எஸ்சி ஸ்டாக்ஸும் வாங்கினேன். ஸோ அப்போ வாங்கும்போது என்னென்னா நான் வந்து ஒரு 3 வெண்டர்ஸ்ட்டை வாங்கினேன். நான் காமிச்சேன் இல்லைங்களா, இந்த 3 வெண்டர்ட்டையுமே வாங்கினேன். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி பல்க் குவான்டிட்டி வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்மால் குவான்டிட்டி வாங்கி அவங்க எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, எவ்வளோ நாள் அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டாக்கிஃபை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் எடுத்துக்கிட்டாங்க எனக்கு என்எஸ்சி இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. இதே வந்து எனக்கு அந்த ஸ்டார் இன்வெஸ்டர் காமிச்சு இல்லைங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா 2 டேஸில் எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது, பட் அதை வந்து நீங்கள் தெளிவாக பேசுகிறேங்க. இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொன்னேன். டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னா, உங்களுடைய இப்போ நீங்கள் ஜெரோதாவில் இருந்தீங்கன்னா ஜெரோதாவில் எதுவுமே தெரியாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஜெரோதா யார்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அதை வந்து டெபாசிட்ரி, இந்த கேஸில் வந்து சிடிஎஸ்எல் இருக்குங்களா, நீங்கள் சிடிஎஸ்எல்ல லாகின் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே உங்கள் லிஸ்ட் ஆஃப் எல்லா உங்களோட ஈக்விட்டிஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து இறங்கியிருக்கும். அதை இருந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான். ஸோ இது யாருக்கும் நான் எந்த கேரண்டி இங்கே எதுவும் இல்லை. இது ஹைலி ரிஸ்க்கு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா வந்து ப்ரைஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. நீங்கள் ஹையர் ப்ரைஸில் வாங்குங்க. உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிற கேப்பபிலிட்டி இருந்தால் மட்டுமே நீங்கள் இது பண்ணணும். அதே மாதிரி வந்து யார்கிட்டையும் கண்டவங்கள்ட்ட கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நான் இங்கே 3 கொடுத்துருக்கறனால இது வந்து கரெக்டுன்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணி எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றத பாருங்கள். எந்த கேஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் குவான்டிட்டி வாங்குங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. ஏன்னா வந்து எப்படி எந்த டிரான்சாக்ஷன் போகணும், எந்த ரெகுலேட்டரியும் கிடையாது. ஸோ அந்த பாயிண்ட்டை எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. ஸோ உங்களுக்கு வந்து அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.